எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க. நம்மள நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு. சைலன்ஸ். அங்க பாரு, நாளைக்கு இம்பார்ட்டன்ட் இன்டர்னல் எக்ஸாம்க்காக ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன ரெட் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு பரீட்சை நினைச்சாலே கையெல்லாம் நடுங்குறதுடா. என்ன பண்றதுனே தெரியலை. ஆமாண்டா மச்சான், ஏதாச்சும் பண்ணுண்டா. மச்சி, குரூப் ஸ்டடி பண்ணலாமா? டே சத்தியமா போன வாட்டி மாதிரி ஆகுது மச்சி. இன்னைக்கு நைட்டு உட்காடுறோம், படிக்கிறோம். நாளைக்கு அந்த ஆள் மூஞ்சில மச்சி சரக்கடிப்போமா? ஞாயிறே நம்ம தீர்த்த அடிப்போமா? ஷரக்கா, நாளைக்கு பரீட்சை. ஷத்த பொத்தின் படிங்கோ. ஷத்த மூடுங்கோ. அப்ப நீங்க யாரும் வரல? எனக்கு என்ன சரக்கு மிச்சம். படிங்கடா, படிக்கிற பிள்ளைங்களா. ஆனா ஒன்றா, நான் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனை எவனாவது பாட்டில கைய வச்சிங்க, படிக்க வந்துட்டாங்க புக்கு தூக்கிட்டு. தல நீர்கத மறந்துட்டேனே தல. சியர்ஸ். பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சியர்ஸ். அப்போ நாளைக்கு எக்ஸாம்க்கு சியர்ஸ். சியர்ஸ். ஐயோ டே எழுந்துடா எழுந்துடா. டே பரீட்சைக்கு நாளே எடுத்துடா. எழுந்துடா. எப்படி தூங்குறா பாரு. எழுந்துடா. டே சீக்கிரம் எழுந்துடா. தூங்குறது போதும்டா. டே சீக்கிரம் எழுந்துடா. பரீட்சைக்கு நாளே எடுத்துடா. எழுந்துடா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. அரை மணி நேரம் தான் இருக்கு. வேகமா போடா வேகமா போடா வேகமா போடா. ஐயோ பகவானே, இந்த பையனை கொஞ்சம் சீக்கிரம் போச்சல. இதுக்கு மேல வேகமா போனா மேல தான்டா போணும். எக்ஸாம் போச்சே, வாழ்க்கை போச்சே. மச்சே இவனுக்கு வாந்தி எடுத்தான்டா. மூட்டு இருக்க சொல்றான் அவனை. ஆல்ரெடி எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு மச்சான். டேய் ஒண்டில நிறுத்த முடியாதுடா. நிறுத்த முடியாதா? முள்ளடா, வாந்தி வர மாதிரி இருக்கடா. நிறுத்துங்கடா. முடியாதுடா. டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. டேய் படுபாவி, எங்கடா ஓடுற? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? மச்சான் இவன் சத்தியமா தேற மாட்டான்டா. எக்ஸாம்க்கு வேற நாளை ஆயிடுச்சு. கொஞ்சம் தயவு செஞ்சு ஏதாவது பண்ண. ரோதனடா இவனுங்களோட. ஹலோ சார், நான் கார்த்திக் பேசுறேன் சார். கார்த்திக், ஓ சொல்லுப்பா. இன்னும் நாளை காணோம். நானும் விக்னேஷ், ஆண்ட்ரூ, ரோஷன் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து நேற்று கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணியிருந்தோம் சார். திடீர்னு பார்த்து அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சார். நைட்டாக அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்படியே காலையில் கிளம்பி வந்தோம் சார். வர வழியில் பார்த்தா திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு சார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நடு ரோட்டில் நிற்கிறோம் சார். தம்பி, அம்மா தான்ப்பா முக்கியம். நாளைக்கு வாங்க, ரீடெஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டேய் கார்த்திக், என்னடா ஆச்சு? மச்சா எக்ஸாம் கேன்சல்டா. நாளைக்கு நமக்கு ரீடெஸ்ட் இருக்கு. நிஜமாவா? அப்படின்னா வச்சு சொன்னேன். ஒன்றும் இல்லடா, அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். டயர் பஞ்சர்ன்னு நம்பிட்டா மச்சான் அந்த சொம்பி. மச்சே அப்ப இன்னைக்கு நைட்டு குரூப் ஸ்டடி பண்றோம், தட்டி தூக்குறோம். நாளைக்கு அந்த ஆள் மூஞ்சியில
டே ஆயிரே படிச்சிட்டியா? ஃபுல் புக்கையும் கரைச்சு குடிச்சிட்டேன். என்ன கேட்டாலும் பிரிச்சு மேய்ஞ்சிடுவேன். மேஞ்சிருவியா? எல்லாரும் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் கொடுங்க. நீ அங்க போ. எந்த ஹாஸ்பிட்டலடா அம்மாவை அட்மிட் பண்ணீங்க? யாரோட அம்மாவோட அட்மிட் பண்ணீங்க? எந்த வீல்டா பஞ்சர் ஆச்சு? ஹலோ சார், நான் அஸ்வத் பேசுகிறேன் சார். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நேற்று குரூப் ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருந்தோம் சார். திடீர்னு பார்த்தா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சார். அப்பாதப்பா முக்கியம். நாளைக்கு வாங்க, ரீடெஸ்ட் வச்சுக்கலாம்.